பிரியாணி பற்றி நினச்சாலே சாப்பிடணும்னு தோணும். இப்போ நம்ம பிரியாணி பற்றி பேச வேற போகிறோம், அப்போ கண்டிப்பாக தோணுமே. அதுதாங்க நானே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்தியாவோட நேஷனல் ஃபுட்டுன்னு ஏதாச்சும் ஒன்று டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரியாணினே சொல்லிட்டு போயிடலாங்க. அந்த அளவுக்கு பிரியாணி எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது. இப்படி நம்ம ஃபேவரட் ஃபுட்டான பிரியாணிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அட ஆமாங்க, பிரியாணிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த பிரியாணியை யார் எப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்ன்னு பார்த்தா எதுவுமே இல்லைங்க. ஆனால் இது எப்படி வந்திருக்கலான்றதுக்கு ஆதாரமாக சில பல கதைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஷாஜகானோட காதல் மனைவி மும்தாஜ் ஒரு நாள் அவங்க நாட்டோட படை வீரர்கள் தங்கியிருந்த முகாமுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க படை வீரர்கள் எல்லாம் ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க. அதை பார்த்த மும்தாஜுக்கு மனசு தாங்காம இவங்களுக்கு என்னடா ஹெல்தி ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சிருக்காங்க. உடனே அவங்கள செஃப்பை கூப்பிட்டு இவங்களே கியூரேட் பண்ண இன்கிரீடியன்ஸ் அண்ட் ரெசிபிஸை வச்சு ஒரு டிஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரியாணின்னு உருவாயிருக்கு. இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா, ஆபாதின் நவாபா அசாஃப் உத் பவுலா அப்படின்றவர் இருந்தப்போ 1780s லக்னோல மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அப்போ மக்களுக்கான நிவாரணம் வழங்குறதுக்காக பல திட்டங்களை வகுத்திருக்காரு அவர். அதுல ஒண்ணுதான் மசூதியோட பாரா இமாம்ரா அப்படின்னு ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்புறாங்க. அதுல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே அவங்களுக்கான கட்டடம் அப்படின்றதுனால எதுவும் கூலி எதுவும் வாங்கிக்காம அவர் போடுற சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த கட்டடத்தை கட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த சாப்பாடு தாங்க பிரியாணின்னு சொல்றாங்க. கறியையும் அரிசியும் வச்சு செஞ்ச உணவு அது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மங்கோலிய பேரரசு செங்கிஸ்கானோட வாரிசு தான் அறிமுகப்படுத்திக்கிட்டு தாய்மூர் வந்தப்போ போர்க்களத்துல தன்னோட படை வீரர்களுக்காக ஒரு உணவை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுதான் இப்ப இருக்கிற பிரியாணிக்கெல்லாம் மூதாதையர்னு சொல்றாங்க. அதாவது போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க பக்கத்துல இருக்கிற காட்டுல வேட்டையாடி கிடைக்கிற மிருகத்தோட கறியையும் அரிசியையும் ஒரு பானையில போட்டு ஒரு குழி தோண்டி தம் போட்டு மூடி வச்சுட்டு போருக்கு போயிடுவாங்களாம். போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த உணவு நல்லா ரெடியா இருக்கும். அதுதான் பிரியாணியோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன்னு சொல்றாங்க. இந்த பிரியாணின்ற நேம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரியான் அப்படின்ற பர்ஷியன் நேம்ல இருந்து தான் வந்திருக்குன்னு சிலர் சொல்றாங்க. ஸோ பர்ஷியா தான் இதோட ஒரிஜின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. பர்ஷியன் உணவான பிலாஃப், ஆட்டுக்கறி புலாவ், இதை பிரியாணி த ஒரிஜின்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ்ல பதிவு செய்யறாரு நம்ம முகமது லாரிக் ஹாசன். த எயின் ஐ அக்பரி அப்படின்ற புக்கு தான் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்னு அவர் சொல்றாரு. அதுல அக்பரோட ஆட்சி முறையில பர்ஷியாவோட பிலாஃப் அண்ட் நம்ம பிரியாணி ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்றத பதிவிட்டிருக்காரு ஹாசன். அக்பர்னு சொன்னதும் பிரியாணியோட அடுத்த டிராவல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பர்ஷியாவோட இந்த பிலாஃபை தங்களோட நாட்டுக்கு எடுத்துட்டு வந்து பல வெரைட்டில ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க நம்ம முகலாயர்கள். முகலாயர்கள் தங்களோட ராஜ்யத்தை விரிவாக்குறதுல எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தாங்களோ அதே அளவுக்கு புது புது உணவை செஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்றதுலயும் ரொம்பவே தீவிரமா இருந்திருக்காங்க. அதுக்காக பட்ஜெட்லாம் போட்டாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுல முக்கியமான உறவே பிரியாணி தாங்க. பல வெரைட்டிஸ் பண்ணி அசத்தி இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் முகல் பிரியாணி. அட என்னம்மா நீ சும்மா வடக்கன்ஸை பத்தியே சொல்ற, அப்ப சவுத் இந்தியால பிரியாணியே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. பாபர் நம்ம நாட்டு மேலே படையெடுத்துட்டு வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபுட்டு தான் பிரியாணின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழர்கள் அதுக்கும் முன்னாடி ஊன் சோறு அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது ஏகப்பட்ட சங்க பாடல்களையும் குறிப்பிட்டிருக்கு. சேரன் செங்குட்டுவன் தன்னோட போர் வீரர்களுக்காக ஊன் கலந்த சோறை கொடுத்தாருன்னு ஒரு இலக்கியம் சொல்லுது. ஊன்னா கறி, ஊன் கலந்த சோறு பிரியாணி. அதுலயும் இந்த ஊன் சோறுல வள்ளல் பாரி மன்னன் ஆட்டுக்கறி பிரியாணி போட்டதையும், தொன்றிக்கோன்ற மன்னன் ஃபிஷ் பிரியாணி போட்டதையும் தன்னோட சங்ககால தமிழர் சமையல் அப்படின்ற புக்கில் பிரியா பாஸ்கர் ரெசிபியோட சொல்லி தராங்க. நம்மளுமே லேண்ட் பிரியாணின்னு ஒன்று போட்டிருக்கோம். மேலே ஹை பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க.
இப்படி ஊன் சோறு நம்ம கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு நிறைய குறிப்பு இருந்தாலும் அதோட செயல்முறைக்கான சரியான எவிடன்ஸ் எங்கேயுமே கிடைக்கலங்க. அதனால இப்போதைக்கு நம்ம பிரியாணிக்கான காப்பி ரைட்ஸை பர்ஷியன்ஸ், அரேபியன்ஸ் அண்ட் முகலாயர்களுக்கு தான் கொடுக்க முடியும். மொத்தத்தில் இது போர் வீரர்களுக்கான ஹெல்தி ஃபுட்டா இருக்கணுன்றதுக்காக செஞ்சிருக்காங்கன்றது தெரிய வருது. காலப்போக்கில் இந்த பிரியாணி தனிப்பட்ட பிராண்டுகளா உருவாச்சு. 1957ல நாகசாமி நாயுடுன்றவர் ஆனந்த விலாஸ்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுல அவரே தலப்பாக்க கட்டிக்கிட்டு பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாரு. அதை தலப்பா கட்டின ஒரு கடன் எல்லாரும் சொல்லியே தலப்பா கட்டி கடன் ஒரு மாறிடுச்சு. அது ஒரு பெரிய பிராண்டாவே இப்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே தமிழ்நாடு ஃபுல்லா பிரியாணி இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்ம முனியாண்டி விலாஸ் தான். நாயக்கர் காலத்துல ஆந்திரால இருந்து வந்த படை வீரர்கள் மதுரை திருமங்கலத்தை சுத்தி குடும்பத்தோட குடியேறினாங்க. அப்ப விருதுநகர்ல வடபட்டின்ற ஊர்ல காவல் தெய்வமா இருந்தவர் தான் முனியாண்டி. இவர் பேரை வச்சு 1935ல சுப்பான்றவர் ஆரம்பிச்சதுதான் இந்த முனியாண்டி விலாஸ். இந்த வடபட்டின்ற ஊரை சுத்தி 48 சின்ன சின்ன ஊருங்க இருக்கு. இந்த 48 ஊர்க்கார மக்கள் தான் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா அங்கங்க பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படி சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கிற பிசினஸ்க்கு நன்றி சொல்ற விதமா ஒவ்வொரு வருஷமும் இந்த முனியாண்டி கடவுளுக்கு திருவிழா எடுத்து படையல் வச்சு ஒரு பெரிய விழாவை கொண்டாடுறாங்க இந்த 48 ஊர்க்கார மக்களும். அங்க படையலே பிரியாணி தாங்க. இப்படிதாங்க நம்ம ரெகுலர் லைஃப்ல பிரியாணி அப்படின்ற ஒன்று எல்லாருக்குமே பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ தெருவுக்கு 4 கடை பிரியாணிக்குன்னு வந்துருச்சு. பிரியாணியில நிறைய வெரைட்டிஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டிநாடு பிரியாணி, தொன்னை பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லிட்டு. எது எப்படி இருந்தாலும் பிரியாணிக்குன்னு தனி ரசிகர்கள் கூட்டம் கண்டிப்பா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு ஃபுட்டோட ஹிஸ்டரி எடுத்துட்டு நான் உங்களுக்காக வரேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பிரியாணி தாண்டா என்னோட உயிர் அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.